உலகத் தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்று பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காதலித்து வரை வசியம் செய்யும் தாந்திரிகம் தான் சொல்லித்தர போகிறேன். இதை ஸ்கிரிப்ட் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு காதலிச்சவர்களை நீங்கள் கைப்பிடிக்க இது உதவி செய்யும். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயதுக்கு மேல் யாராக இருந்தாலும் இது செய்யலாம். சரிங்களா? கண்டிப்பாக பழிக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரி, இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூர்ணமான பௌர்ணமி தினம் தேவை. சரியா? அதுக்கப்புறம் உங்கள் இடம் வேணும். சரியா? நீங்கள் சொந்தமாக உங்கள் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இதை செய்யணும். அடுத்த ஒரு இடத்துல செஞ்சே கூடாது. சரியா? அதனால் உங்கள் சொந்தமான இடத்துல கொஞ்சம் ஒரு தண்ணி எடுத்து இந்த மாதிரி பொம்மை ஒன்று செஞ்சுக்கோங்க. சரிங்களா? பொம்மை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 பொம்மை, ஒரு சிலருக்கு 10 பொம்மையும் வச்சுக்கலாம். சரிங்களா? அதை வந்து எப்படி சொல்கிறதுனா, 10 பொம்மை வைக்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட வயசில் வந்து மூத்தவர்களாக இருந்தால் 10 பொம்மை, உங்களை வயசை விட கம்மியாக இருந்தால் 9 பொம்மை. சரிங்களா? வச்சுட்டு அதுக்கு தேவையான பூ நம்ம நார்மலாக எப்படி திருமணம் செய்வோமோ அது மாதிரி தான். சரிங்களா? எல்லாத்தையும் கட்டிட்டு, சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க. நான் இந்த வீடியோவில் போட்டிருக்க மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க. குங்குமம் ஒரு பேக்கெட்டு, மஞ்சள் ஒரு பேக்கெட்டு, சந்தனம் ஒரு பேக்கெட்டு. சரிங்களா? அப்புறம் தேவையான அளவுக்கு உதிரிப்பூ எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஃபோட்டோ ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க ஃபோட்டோவை முன்னாடி வச்சுருங்க. சரிங்களா? முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொம்மையை வந்து வலதுபுறத்துலேருந்து ஃபஸ்ட்டு, ஆணாக இருந்தால் வலதுபுறம், வலதுபுறத்துலேருந்து இடதுபுறமாக 10 முறை சுற்ற வேண்டும். சரிங்களா? ஆணாக இருந்தால் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக 10 முறை சுற்ற வேண்டும். இதுவே பெண்களாக இருந்தால் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக 10 முறை சுற்ற வேண்டும். இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக 10 முறை சுற்ற வேண்டும். சரி, சுற்றிட்டோம்பா. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். இதே மாதிரி காலையில் சூரிய உதயமாகிற டைமில் இதே மாதிரி 10 முறை 10 முறை சொன்னால் போதும். சரிங்களா? நீங்கள் அவங்க பேர் சொல்ல தேவையில்ல, அவங்க ராசி நட்சத்திரம் எதுவுமே தேவையில்ல. அதை பற்றி டீட்டெயிலே வேணாம். ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும். சரிங்களா? சுற்றி முடிச்சுட்டு கரெக்டாக எத்தனை நாள் சுற்றணும்னு கேட்டிங்கன்னா 10 நாட்கள் செய்ய வேண்டும். சரிங்களா? 10 நாளில் ஒரு நாள் கூட மிஸ் ஆனால் அது பழிக்காது. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரிங்களா? அதே மாதிரி 10 நாள் நீங்கள் முடித்து நடக்கலைன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான வழியை சொல்லித்தரேன். ஏன் நடக்கலைன்னு உங்களுக்கான விளக்கத்தான் சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து நாம் செஞ்ச நிறைய பலன் கிடைக்குது. சரிங்களா? நாமளும் செஞ்சு தரோம். பட் ஆனால் இது வந்து செய்யறது கொஞ்சம் ரிஸ்க்கு. சரிங்களா? அவங்க இடத்துக்கு போகணும், செய்யணும், இதுக்கெல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தேவைப்படும். அதனால் இதை நீங்களே செஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு உண்டான எளிமையான சொல்லிவிட்டேன். சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக லவ் பண்ணி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகி உங்களால் பிரிஞ்சு இருக்குன்னா கண்டிப்பாக இதை சேர்த்து வைக்க ஒரு நல்ல தாந்திரிகமாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டாலும் சென்ட் பண்ணுங்கள். இது நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நல்ல பலனை கொடுக்குங்க. சரிங்களா? அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரி, மீண்டும்